வணக்கம். இந்த காணொலியில பல விடயங்கள் தொடர்பாக விவாதிக்க இருக்கின்றோம். அதுல குறிப்பாக சரத் பொன்சேகா அவர்கள் அண்மையில இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர்ல 9,000 பேர் தான் இருந்தார்கள். அதுக்கு பிறகு நான் தான் 30,000 பேர் சொன்னேன். அதுக்கு பிறகு சிலை சொன்னதுல 9,000 பேர் தான் சொன்னார்கள். அதுல தவறு இருக்கின்றது என்கிற அடிப்படையில சொல்லியிருந்தார். அதை இவ்வாறெல்லாம் தான் எடுத்துக்கொண்டார் என்கிற விடயங்களையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த காணொலியில பார்க்க இருக்கின்றோம். செலேவின் அறிக்கைகள் மற்றும் அவர்களின் அதிகாரப்பூர்வ கணக்கு 9,000 மட்டுமென்றே குறிப்பிடப்பட்டிருந்தது. விடுதலை புலிகளின் செயல்பாடுகள் நடக்கும் முறைமையை வைத்து நான் ஒரு ஆய்வு செய்தேன். கிழக்கில் இவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் என்ற ஊகிப்பு, தாக்குதல் வியூகம், எந்த பக்கத்தை பாதுகாத்து தாக்குகிறார்கள், பங்கர்களை எப்பக்கத்தில் அமைத்து கைப்பற்றியிருக்கின்றார்கள் என்பதை நன்கு ஆய்வு செய்தேன். யாழ்ப்பாண முகமாலையில் சுமார் 2,000 பேர் இருக்கின்றார்கள். இப்படி நான் கணக்கிட்டு பார்த்தபோது இது நிச்சயமாக 30,000க்கும் அதிகம் என்று எனக்கு புரிந்தது. இந்த 9,000 அல்லது 10,000 பேரை கொண்டு இவர்களுக்கு இவ்வாறு தாக்குதல் நடத்த முடியாது. குறைந்தபட்சம் 30,000 பேராவது இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கணிப்பு. சிறிது காலம் கழித்து இக்பால் அதாஸ் என்ற புலனாய்வு ஊடகவியலாளர் அக்காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் 30,000 பேர் இருப்பதாக ஒரு கட்டுரை எழுதினார். அப்போதுதான் நான் இதுதான் சரியான எண்ணிக்கை என்று தெரிந்து கொண்டேன். எனவே இவர்களால் எந்த பயனும் இல்லை. பொய் அறிக்கைகளை சமர்ப்பித்தனர். தமிழீழ விடுதலை புலிகள் என்ன செய்கிறது என்று கூட தெரியாது. தமிழீழ விடுதலை புலிகளின் பலத்தை பற்றிய புரிதலும் இல்லை. இதனால் தான் நான் எந்த விதான சுரேஷ் செலவை நீக்கினேன். இதன் பின்னர் கோடபாய ராஜபக்ச இவர்களை சேர்த்து கொண்டு கொழும்பு உளவு தகவல் கூட்டம் என்று நடத்தி கொழும்பு உளவு வேலையை கோடபாயதான் எந்த விதானம் மற்றும் சிலையுடன் இணைந்து தனியாக குழுவை அமைத்து செயல்பட்டார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் நேரடியாக போரிட்டு உன்னதமான சேவையை செய்த சிறந்த உளவுத்துறை தலைவர் என்று தானே சொல்கின்றார்கள். இவர்கள் கோடபாய ராஜபக்சவுக்கு உன்னதமான சேவை செய்தார்கள். ஈழப் போரின் 4ஆம் கட்ட நடவடிக்கைக்கு அவர்கள் ஒரு துரும்பை கூட அசைக்கவில்லை என்ற விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே ஒரு பொய்யான தகவல்களை கொடுத்து இந்த விஷயங்களை செய்தார்கள் என்ற விடயம்தான் யாரு இவர் சொன்ன விடயம், அதாவது சரத் பொன்சேகா அவர்கள் சொன்ன விடயம். அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் செலே அவர்கள் கோடபாய ராஜபக்சவுக்கு தான் வேறு செஞ்சார். அப்படி என்றால் உயிர்த்த நேர தாக்குதலையும் இப்பொழுது கூறப்படுகின்ற சில விமர்சனங்களின் அடிப்படையில அவர் கோடபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வர செய்வதற்காக இப்படியான வேலைகளை செய்திருக்கலாம் என்கிற அடிப்படையில தான் எண்ண தோன்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான மக்கள் இயக்கத்தினுடைய ஒரு அமைப்பாளர் சமீந்திர பெரேரோ அவர்கள் பேசுகின்ற பொழுதும் கூட கோடபாய ராஜபக்சவை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் சுரேஷ் செலையை வச்சு சில விஷயங்களை அவர் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறி விக்ரமரத்ன அவருடைய விடயத்திலேயும் கூட மிகப்பெரிய அளவிலான அழுத்தங்கள் வழங்கப்பட்டிருக்கின்ற வாக்குறுதி அவர் கொடுத்த பிறகுதான் அவருடைய இந்த மரண சம்பவம் என்றது வருது. அப்ப இதுலேயும் ஒரு சிக்கல் நிலைமைகள் இருக்கின்றதாக இதையும் நாங்கள் சரியான நடைமுறைப்படுத்தல்களுக்கு மேற்கொள்ளணும் என்று சமீந்திர பெரேரோ அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆக இந்த விடயங்களை எல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த வழக்கு நிலைமைகள் இவர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு பாதையில ஒன்றிணைகிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. இப்ப சரத் பொன்சேகானுடைய தவறுகள் எல்லாமே பொய்யானவையோ அல்லது எல்லாமே ஒரு தவறான விடயங்களை தான் சொல்றாரு என்றும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட அவர் இந்த ஊடக வெளிச்சத்துக்காக தான் இப்படி சொல்றாரு என்ற விமர்சனம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல விசாரணை நடத்தணும். வெள்ளைக்கோடி சம்பந்தப்பட்ட விடயத்துல விசாரணை சரியான முறையில் நடத்தி இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த கோடபாய ராஜபக்ச அது சுரேஷ் செலை சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல இவர் சொல்ற விடயங்களை வைத்தோனும் ஒரு விசாரணை வளையம் ஒன்றது தேவைப்படுகின்றது. என்றால் மக்களால் சந்தேகப்படுகின்ற அல்லது மக்கள் எதிர்வு கூறுகின்ற அல்லது இந்த அரசாங்கம் எதிர்வு கூறுகின்ற விடயங்களும் இதுவும் ஓரளவுக்கு ஒத்து போறதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே இந்த விடயங்கள்ல கொஞ்சம் விசாரணை அவசியம் என்றுதான் என்ன தோணுது. சமீந்திர பெரேரோ அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயம் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா கோடபாய ராஜபக்ச தான் இதுக்கு பிரதான சூத்திரதாரியாக இருந்து செயல்பட்டிருப்பார். உடனடியாக இவரை கைது செய்யணும் என்ற விடயத்தை சொல்றாங்க. கோடபாய ராஜபக்ச தன்னை ஒரு நிரபராதியாக நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில இருந்தால் மேன்முறையிட்டு ஒரு இதை தாக்கல் செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற இன்னொரு விமர்சனம் இருக்குது. ஏதோ ஒரு பயத்துல தான் இந்த தன்னை பயங்கரவாத சட்டத்தின் கீழே கைது செய்யக்கூடாது என்று ஒரு மேன்முறையில தாக்கல் செய்திருக்கலாம் என்கிற அடிப்படையிலையும் ஒரு விமர்சனமாக இந்த விடயங்கள் பேசப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. இது இவ்வாறு இருக்க இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் பார்த்தீங்கன்னா இந்த கோடபாய ராஜபக்ச சம்பந்தமான விடயம் மாதிரியே சிறி விக்ரமரத்தினுடைய மரணம் மாதிரியே மஹிந்த ராஜபக்ச சம்பந்தப்பட்ட ஏர்பஸ் ஊழல் சம்பந்தமான விடயங்கள்ல மஹிந்த ராஜபக்ச குற்றம் சாட்டப்படுகின்ற பொழுது அது சம்பந்தமாக கபில சந்திரசேன அவர்கள் கைது செய்யப்படுகிறார், பிணையில பிடிக்கப்படுறார், அவரும் இறக்கின்றார். அப்ப கபில சந்திரசேன சம்பந்தப்பட்ட விடயத்துல விசாரணைகள் நடத்தப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. அது சம்பந்தமான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எந்த அளவுல போகுது, அதை எப்படி இவர்கள் மேற்கொள்கிறார் என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருக்கின்றார்கள். இந்த ஏர்பஸ் ஊழல் சம்பந்தமான விடயங்களை அடுத்த கட்ட விசாரணை நடத்துறது. குறிப்பாக சமல் ராஜபக்சனுடைய மகன் மற்றும் கபில சந்திரசேனுடைய மனைவி என்பவர்கள் இந்த விடயத்தினுடைய ஒரு பிரதிவாதிகளாக இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில அவர்களுக்கான பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேற்பட்ட யூரோக்கள் இதுல
கையாடல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலேயும் இந்த குறிப்பிட்ட பணங்கள் லஞ்சமாக ஒரு 3 இடத்துக்கு 3 விதமாக போயிருக்கின்றது என்று கபில சந்திரசேன சொல்லியிருக்கார். 3 கட்டமாக போயிருக்கின்றது. மஹிந்த ராஜபக்சவுக்கு இதுக்குரிய ஒரு பணம் போயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆக இந்த விடயங்களை சரியான முறையில் ஆய்வு செய்கிற ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கு இவர் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த குழுவில் ஒரு பகுதி தான் இப்போ ஆஸ்திரேலியா போயிருக்கு. அந்த குறிப்பிட்ட பணம் போன வங்கியினுடைய உரிமையாளரும் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கின்றார். அவர்கிட்டையும் இது தொடர்பான விசாரணைகள் நடத்துவதற்கும் அடுத்த கட்டம் நோக்கி நகர்வதற்கான ஒரு விஷயத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் தெரிய வந்திருக்கிறது. ஆகவே ராஜபக்சர்களுடைய பிரதானமானவர்கள் சிக்க போகின்றார்கள் என்ற கேள்வி கோடபாய ராஜபக்சனுடைய வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ச சம்பந்தப்பட்ட விடயத்தில் தொடர்ந்து சந்தேகம் வெளியிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர் கைது செய்யப்படுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் கேட்க அந்த கைது நிகழாமல் இருக்கின்றது. அப்ப அதுல ஒரு விதத்துல இவர்கள் இந்த விஷயங்களை காப்பாற்றுகிறார்களோ என்ற சந்தேகமும் எழுகின்றது. அதே மாதிரி இன்னொரு பக்கத்தால பார்க்கின்ற பொழுது முன்னைய காலகட்ட அரசாங்கம் செய்தது போன்ற மாதிரியான ஒரு விடயத்தை தான் இவர்கள் செய்கிறார்கள். ஏனென்றால் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் கோடபாய ராஜபக்சவை காப்பாற்றியிருந்தார் என்ற விமர்சனம். அதே போல இந்த விடயத்தில் அதாவது ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் இந்த ராஜபக்ச குழாமினர் காப்பாற்றுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது என்ற ஒரு விடயம் பேசப்படுகிறது. ஆக இதுல இந்த அரசாங்கம் இந்த காப்பாற்றுதல் என்ற முயற்சியை செய்யறதுக்கானிதான் இவ்வளவு காலம் எடுக்குதோ என்ற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கத்துல இவர்கள் இதை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலேயும் இந்த ஊழல் மற்றும் கொலை சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ப மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறதுக்கு ஒரு பெரிய காலச்சூழல் ஒன்று இவர்களுக்கு எடுக்கும். அப்ப அடுத்த கட்டமாக அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மேற்கொள்றதுக்கான ஒரு தேவைப்பாடு ஒன்று இவர்களுக்கு இருக்கு. அப்ப இந்த 5 வருடமும் காணது இன்னொரு 5 வருடமா அல்லது இன்னொரு அடுத்த கால ஆட்சியில் இவர்கள் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்படி இருந்தால் இவர்கள் இதை செய்வார்களா? இப்பயே கொஞ்சம் தாமத போக்குல இருந்து இனி செய்வார்களா என்ற ஒரு கேள்வி. உண்மையிலேயே இத சரியான நீதி கிடைக்கிற ஒரு நோக்கம் இருந்தால் கட்டாயம் அடுத்த செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்த 5 வருடத்துல. ஆனால் அதற்கு பொதுஜன பிரமுன விடுமா என்ற பொதுஜன பிரமுன இப்போ ஒரு அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றார். ஒரு பிரச்சார பாணி எல்லாம் அப்படித்தான் இருக்கின்றது. அப்ப பொதுஜன பிரமுன கட்டாயம் கைப்பற்றோடும். இல்லாட்டிக்கு பல விடயங்கள்ல இவர்களுக்கு சிக்கல்கள் இருக்கின்றது. இது இப்ப அடுத்த கட்ட விசாரணைகள்ல இவர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டிக்கு ஒரு 2-3 தேர்தல்கள்ல இவர்கள் வராத சூழ்நிலை இருந்தால் அரசியல்ல வரிதாக்கப்பட்ட ஒரு கட்சியாக அவர்கள் மாறி விடுவார்கள். சயித் பிரேமதாசன் மாதிரி எதிர்கட்சியாக கூட இருப்பார்களோ என்ற ஒரு சந்தேகம் ஒன்று எழுகின்றது. ஆக இவர்களுக்கு அந்த தேவை இருக்கின்றது. அதே மாதிரி ஒருவேளை அடுத்த தேர்தல் தேசிய மக்கள் சக்தி சறுக்கினா மீண்டும் ஒரு அரசியல் பழிவாங்கல்களுக்குள்ள தேசிய மக்கள் சக்தி உள்ளுக்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேசிய மக்கள் சக்தி வாழ்வா சாவான்ற ஒரு போராட்டம் அடுத்த தேர்தலில் வரணும் இல்லாடி சிக்கல். அதே மாதிரி தான் பொதுஜன பிரமுன அடுத்த தேர்தலில் வரணும் இல்லாடி சிக்கல். ஏனைய கட்சிகளை விடலாம். ரணில் விக்ரமசிங்கனுடைய குற்றச்சாட்டு கூட அவ்வளவு பாரிய அளவில் இல்லை. பட்டியல விவகாரத்தை நீ அடுத்த கட்டம் நோக்கித்தான் அவர்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த தேர்தல் சில விஷயங்களை முடிவெடுக்க போகின்றது என்ற ஒரு நிலைமை ஒன்று வந்திருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்க போன்றது என்று.